இருந்தாதான் வாழ்க்கையில உயர முடியும். உழைப்பு இல்லாம நம்மளால வாழ்க்கையில மேலோங்கி வருகிற எண்ணத்தையே நம்ம விட்டுடணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 4 நாம் வாசிப்போம். சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பு கையோடு வேலை செய்கிறவன் செல்வத்தை உண்டாகும். பாத்தீங்களா? வேலை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, எந்த நிலையில் நீ வேலை செய்கிறாய். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஊழியத்தை குறித்து கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஊழியம் செய்வானால் அவன் அசதியோடு ஊழியம் செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன். ஒரு ஊழியத்தை கூட சோம்பலா செய்யக்கூடாது, வேலையை சோம்பல்தனமா செய்யக்கூடாது, அசதியோடு செய்யக்கூடாது. சோம்பலோடும் அசதியோடு வேலை செய்கிறவன் என்றைக்கும் தரித்திரனாகவே